வணக்கம் வீவர்ஸ். இது வெனஸ்டே மார்னிங் எடுத்த விளாக். இன்னைக்கு காலையில் எழுந்ததுமே ஒரு குட்டி பிளானோட தான் எழுந்திரிச்சேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ரொட்டீன் ஒர்க் செய்கிறோம், எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்குமே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா ஒர்க் அப்படின்னா நான் பண்ணுறது இந்த தையல் மிஷினில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ப்ளவுசஸ் ஸ்டிச் பண்ணுவேன், இல்லைன்னா சாரீஸ் ஓரம் அடிப்பேன். இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. நான் நினச்சேன் இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேலையெல்லாம் கம்மியாக இருக்கும், நம்ம இதெல்லாம் நிறைய செய்யலாம், நிறைய தைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம நினச்சது எதுவுமே நடக்க போகிறதில்லைங்கிறது தெரியும். நான் பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு மிஷின் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதை மாற்றிட்டு புதுசாக மோட்டர்லாம் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் நேரமே கிடைக்கிறதில்ல. நேரம் கிடைக்கிறது இல்லையா, நான் நேரத்தை உருவாக்குறது இல்லையான்னு தெரியல. ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதால எனக்கு அந்த டைம் போயிடுதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதுக்காகலாம் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். சரி, காலையிலே பிளான் பண்ணிட்டோமா, அதை எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல லஞ்சை காலையிலே சேர்த்து சமைச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய வேலை கம்மியாயிடும். என் பையனுக்கு இந்த குழம்பு ரைஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. அவன் அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே நம்ம காலைல சேர்த்து செஞ்சு வச்சிடலாம், அவன் சாப்பிட மாட்டான். இன்றைக்கி அவன் கேட்டது வெஜிடபிள் பிரியாணி. ஸோ இது எல்லாருமே சாப்பிடுவோம், அதனால் சேர்த்து வச்சு பண்ணி வச்சுட்டேன். அதுதான் நமக்கு பெரிய வேலை. அப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணமா, இருக்கிற சொச்சமிச்ச வேலையெல்லாம் பண்ணமா, மிஷினில் உட்காரலான்னு நான் நினச்சேன். ஆனால் பாருங்கள், இன்றைக்கி மீன் விற்கிற அம்மா வாசலில் உட்காந்துட்டு வம்படியாக இன்றைக்கி நீ ஏதாவது வாங்கி ஆகணும், வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே எங்கள் வீட்டில் வளர்க்குற பப்பி, நீ வாங்குறியா இல்லை நான் வாங்கி செய்யவாங்கிற மாதிரி என்னை முறைச்சிச்சு. சரின்ட்டு அதுக்காகவாது வாங்குவோமேன்னு வாங்கி இன்றைக்கி ப்ரான் கிரேவி தான் பண்ணியிருந்தேன். இதில் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மெஷினில் போய் உட்காந்தேன். என்ன தைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்தோம்ல, அந்த சாரீஸ்லாம் ஓரம் அடிக்கலான்னு தான். நான் பெரிய டெய்லர்லாம் கிடையாது, யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணி நிறைய ப்ளவுசஸ்லாம் ஸ்டிச் பண்ணேன். அதை இப்போ மறந்துட்டேன். அதுவே எனக்கு பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்த ரொம்ப மெனக்கட்டு கற்றுக்கிட்டு அதை மறக்கிறது அப்படிங்கிறது. கூடிய சீக்கிரம் நான் மறுபடியும் ப்ளவுஸ் தைச்சு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய தையல் மிஷின். வாங்கினதுலேருந்து ஒரு ப்ளவுஸ் கூட தைக்கல, இதில் ஓரம் மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். அதனால் இன்னைக்கு காலையிலேயே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் போட்டு வச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வீவர்ஸ், உங்களுக்கு யாராருக்கெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ண தெரியும், யார் வீட்டிலாம் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மிஷின் இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். கைத்தொழில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நம்ம வியூவர்ஸில் யாரெல்லாம் டைலர் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த விளாக் பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.